ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் சின்னதுக்கு ஸ்டார் ஆஃப் த வீக் கிடச்சிருக்குது. ஸோ அதுக்காக தான் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறேன். யூஸ்வலாக ஸ்டார் ஆஃப் த வீக் கிடைக்கிறப்போ நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க ஸ்கூல்லேருந்து. ஆனால் வந்து பசங்களுக்கு தெரியவே வராது, அவங்களுக்கு ஸ்டார் ஆஃப் த வீக் கிடச்சிருக்கு அப்படின்றது அவங்களுக்கு தெரியவே வராது. டில் அவங்க அந்த சர்டிஃபிகேட்டு அவங்களுக்கு ஹால் வச்சு கொடுப்பாங்க இல்லையா, அப்போ அது வரைக்கும் அவங்களுக்கு தெரிய வராது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு மெசேஜ் வரும். ஸ்கூல்லேருந்து இப்படி மெசேஜ் வரும், நம்மளுக்கு இன்வைட் பண்ணியிருப்பாங்க. யாரெல்லாம் ஸ்டார் ஆஃப் த வீக் வாங்கியிருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் இன்வைட் பண்ணுவாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் வருவாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு. அப்புறம் பசங்களுக்கு அப்போ தான் தெரிய வரும் நம்ம ஸ்டார் ஆஃப் த வீக் வாங்கியிருக்கோன்னு அங்கே வச்சு கொடுப்பாங்க. செமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கிறேன். இதுதான் என் சின்னது. அவள் என்னென்னலாம் கிளாஸில் பண்ணுவாள், அவளுக்கு எதுக்காக ஸ்டார் ஆஃப் த வீக் கிடச்சிருக்கு அதெல்லாமே அவங்க சொல்லுவாங்க. சொல்லி அந்த ஸ்டார் ஆஃப் த வீக்கை கொடுப்பாங்க. அப்புறம் ஒரு பேட்ஜ் அதெல்லாமே கொடுப்பாங்க. அப்புறம் அப்படியே நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் வந்து என் சின்னது காலையில் தூங்கி எழும்பி வந்ததுமே இன்றைக்கி ஸ்டார் ஆஃப் த வீக் உண்டுன்னு அவளுக்கு தெரியும். பட் அவள் செலக்ட் ஆகிருக்குது அவளுக்கு தெரியாது. எழும்பி வந்ததுமே இந்த மாதிரி ப்ரே பண்ணிட்டு இருந்தா. நான் அதனால் ரெக்கார்ட் பண்ணேன். என்ன சொல்லியிருந்தான்னா, எனக்கு வந்து அம்மாவை ப்ரௌட் ஆகணும், அதனால் எனக்கு ஸ்டார் ஆஃப் த வீக் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தா. அப்புறம் நான் இன்றைக்கி என்னெல்லாம் அவளுக்கு ஸ்டார் ஆஃப் த வீக்கில் கொடுத்துருக்காங்கன்னு காமிக்கிறேன். இதுதான் அவள் என்னெல்லாம் கிளாஸில் எப்படி இருப்பா அப்படின்றதெல்லாம் எழுதியிருந்தாங்க அதில். ஆக்சுவலாக அவள் வந்து கிளாஸில் ஏதாவது டெஸ்ட் மாதிரிலாம் வச்சாங்கன்னா அவள் எழுதிட்டு அவள் ஃப்ரெண்டுக்கெலாம் காமிச்சு கொடுப்பாளாம். அதெல்லாமும் அதில் எழுதியிருந்தாங்க. அப்புறம் இந்த மாதிரி பேட்ஜ், அப்புறம் ஸ்டார் ஆஃப் த வீக் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ நானும் அந்த மாதிரி ஃபைலில் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். லாஸ்ட் இயரும் வாங்கியிருந்தாங்க, 2 பேருமே வாங்கியிருந்தாங்க. பெருசும் வாங்கினா சின்னதும் வாங்கியிருந்தா. ஸோ அதெல்லாமே இதில் கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். அதுக்கு முன்னமே உள்ள சர்டிஃபிகேட் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ இந்த வாட்டியும் கிடச்ச உடனே எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபைலில். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஸ்டார் ஆஃப் த வீக் கிடைக்கிறப்போ பசங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்களே யூஸ்வலாகவே இந்த மாதிரி ஸ்டார் ஆஃப் த வீக் கிடைக்கிறப்போ அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 கிஃப்ட்டு செலக்ட் பண்ண சொல்லி வாங்கி கொடுக்குறதோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி கொடுப்போம். இந்த வாட்டி அவள் ஸ்டார் ஆஃப் த வீக் வாங்கினோடனே எனக்கு ஸ்பெகதி வேணும்னு கேட்டிருந்தா. ஏன்னா நேற்று வந்து நான் என் பெருசுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு ஸ்பெகதி பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அன்றைக்கி அவளுக்கு சின்னதுக்கு வந்து ஸ்கூல் லஞ்ச், அதனால நான் அவளுக்கு கொடுத்து விடலை. ஸோ எனக்கும் அதை மாதிரி நான் ஸ்டார் ஆஃப் த வீக் வாங்கினேன்னா வந்ததும் எனக்கு ஸ்பெகதி பண்ணி தரணும் சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தா. ஸோ அப்போ நான் இன்றைக்கி வந்தது நம்ம ஸ்பெகதி பண்ணலாம், நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கும் மேடம் ரெடி ஆகிட்டு தான் வந்தாங்க. அதுக்குள்ளவே ஒரு கொரியரும் வந்துருந்துச்சு. ஸோ அதை நான் என்னென்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக நான் ஆர்டர் போட்டிருந்தேன், கொஞ்சம் திங்ஸ் சேர்த்தெல்லாம் போட்டிருந்தேன். ஆனால் இது மட்டும் தான் வந்தது. அதனால் அது என்னென்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா அது வந்து நம்ம தான் ஃபிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நம்மளால் இப்போ ஃபிட் பண்ண முடியாது, டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வச்சுட்டேன். நான் ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இது வந்து ஃப்ளவர் பாட்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி, இல்லை ஃப்ளவர் பாட் இன்டோர் பிளான்ஸ் எல்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இதுதான். நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் ஆர்டர் போட்டிருந்தேன். எப்படி இருக்குன்னு தெரில, நான் ஃபிட் பண்ண பிறகு நான் காமிக்கிறேன்.
ஆக்சுவலாக ஸ்டார் ஆஃப் த வீக் வாங்குறப்போ குட்டி பசங்க இல்லையா, எல்லாருமே குட்டி குட்டி பசங்கனால உடனே மற்ற பிள்ளைங்களுக்கு கிடைக்காத சின்ன பிள்ளைங்கெல்லாம் உடனே அழுவாங்க, மேம் கிட்ட போய் ஹக் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி என் சின்னதோட அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு அவளுக்கு இந்த வாட்டி கிடைக்கும். ஆக்சுவலாக எல்லாருக்குமே 2 weeks ஒன்ஸ் கொடுப்பாங்க, ஸோ கிடைக்கும். அவளுக்கு இந்த வீக் கிடைக்கலையா, அவள் வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருந்தா. போகிறப்போ பாய் சொல்கிறா, என் சின்னது வந்து அவளை கூப்பிட்டு எப்போவுமே அவங்க பாய் சொல்லிட்டு என்னை தாண்டி போகிறது வரைக்கும் பாய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து செம்மையாக அழுதுகிட்டே போனால் ஃபன்னாச்சு, ஜாலியாக தான் இருந்துச்சு பார்க்குறப்போ. இவளும் அதை மாதிரி தான் பண்ணுவாள், அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிச்சுன்னா இவள் வந்து அழுதுட்டு இருப்பாள். இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க இல்லையா, ஸோ அதனால் அப்படி பண்ணுவாங்க. அப்புறம் நானே என் சின்னதமாக சேர்ந்து ஸ்பெகத்தி பண்ணதுக்கு வந்துட்டோம். என்கிட்ட வர தக்காளி காலி ஆகிடுச்சு. நான் அதனால் ஒயிட் சாஸ் பண்ணிவிட்டு அதில் ஸ்பெகத்தி போட்டு தரேன்னு சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக இவளுக்கு பிடிக்காதது, பெருசுக்கு தான் அது பிடிக்கும். இவளுக்கு இந்த சீஸ் ஒயிட் சாஸ் அதெல்லாமே எதுவுமே பிடிக்காது. பட் இன்னைக்கு அதுதான் இருக்குது, ஸோ அதனால் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ தான் அவங்க ஸ்கூலில் ஒவ்வொன்று ப்ரொனன்சியேஷன், அவங்க ஸ்கூலில் என்னெல்லாம் சொல்லுவாங்க ஆக்சுவலாக அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தா என்கிட்ட, இப்படிலாம் பேசுவோம் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா. அதுவும் கேட்டு நாங்கள் 2 பேருமா சேர்ந்து குக் பண்ணிட்டு இருந்தோம். இன்னைக்கு எல்லாமே மேக்ஸிமம் ரெடி ஆகிடுச்சு, இன்னும் மிக்ஸ் பண்ணிட்ட வேண்டியதான். அப்புறம் அப்படியே வந்து நாங்கள் 3 பேரும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். பசங்களுக்கும் பண்ணி கொடுத்துட்டு ஜாலியாக அப்படி கொஞ்சம் நேரம் வந்து பேசி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி பயங்கரமாக ஹாப்பி ஆகிடுச்சு. ஆனால் என் பெருசுக்கு கொஞ்சம் மூட் அவுட் ஆகிடுச்சு. அவள் மட்டும் ஸ்டார் ஆஃப் த வீக் வாங்கிட்டா, நான் இன்னும் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூட் அவுட் ஆனால். பட் நெக்ஸ்ட்டு நீ வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு அப்படியே நாங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா, இனி வீக்கெண்டு, ஸோ அதனால் இன்றைக்கி அவங்க படிக்கவும் இல்லை. இன்றைக்கி நாங்கள் ஆக்சுவலாக ஃப்ரைடேனா நான் வந்து டேபு கொடுப்பேன், டேபு பார்ப்பாங்க. மற்ற நாள்லாம் கொடுக்க மாட்டேன், ஒர்க்கிங் டேஸில் கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஹோம்ஒர்க் இருக்கும், படிக்கிறதுக்கு எல்லாமே இருக்கும், ஸோ அதனால் கொடுக்குறதில்ல. ஃப்ரைடே கொடுப்பேன், ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே சண்டே. அப்போ சாட்டர்டே சண்டே நம்ம வெளியே போகிறது வீட்டில் வந்தோன்னா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி கொடுத்தாச்சு. இப்படி தான் இன்றைக்கி எங்களோட ஈவினிங் போச்சுது. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பாய்.